அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்கண்ணா, நான் தமிழர், நான் தமிழ், இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்கண்ணா, நான் தமிழர் கட்சி ஓட்டுக்கான கட்சி கிடையாது, மக்களுக்கான கட்சி. சரி பண்ணி தரதுக்கு நாங்க வரோம். அதுக்குதான் சீமானும் போராடிட்டு இருக்கிறோம். நாங்களும் அதுக்குதான் போராடிட்டு இருக்கிறோம். திமுகவுக்கு போட்டா அப்படித்தானே இருக்கும். நீங்க ஒருக்கா மாத்தி போடுங்க ஓட்ட. அதிகாரம் மிக வலிமையானது, சரிங்களா? அதிகாரம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க மாத்தி ஓட்ட போடுங்க, நான் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. திமுக வந்து ஜெயலலிதா மாமா ஆட்சி இருந்தா அப்படி அப்ப வந்து கேட்டாங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு போடுங்க, ஒரு ஓட்ட போடுங்க, இந்த வருஷம் மாத்தி போடுங்க. 5 வருஷமே வரல. நாங்க வந்து சொல்றோம், நீங்க எங்களை நம்பி ஓட்டு போடுங்க. நாங்க வந்து மேல அண்ணன்ட்ட சொல்லி என்னென்ன செய்ய முடியுமோ அதை ஒரு நாள் உண்மையா சொல்றேன், ஓட்டு கேட்கறது மட்டும் வராங்க. அதுக்கு முன்ன வந்து உள்ள வந்து பாக்குறதுல யாருமே உண்மையாலே இந்த நிகழ்வு வந்து அண்ணன் இதுக்கு போகும். காலத்துல போராடி இருக்கிறோங்க. நாங்க அதிகாரம் இல்லாம போராட முடியும். அதிகாரத்தை கையில கொடுத்தீங்கன்னா நாம் தமிழர் அதிகாரத்துக்கு வந்தா நீங்க இப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலை வராது. நிம்மதியா நீங்க இருக்கலாம், வாழலாம். இல்ல இங்க பாருங்க, திமுக அதிமுக என்ன தெரியுமா, உங்களை காலி பணம் வச்சுட்டு இந்த மலையெல்லாம் உடச்சி எடுத்து வாயில போட்டலாம் அப்படிங்கிற இதோட ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க காலி பண்ணாதீங்க, இங்கேயே இருங்க, நிம்மதியா வாழலாம். மக்களுக்கான அறிக்கை எதுவுமே கிடையாது. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு செய்யறோம். நாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா செய்யறோம். நீதி வேணும் உங்களுக்கு. 10 மணி வரைக்கும் இருக்கு. சரிங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா செஞ்சு தரோம். வாங்கண்ணா, நீங்க மாத்தி மாத்தி ஓட்ட போடுங்க, நாங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு தரோம். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. பேசுற மாதிரி எந்த கட்சிக்காரும் பேசுறது இல்ல. உள்ள போலாம். சரிண்ணா, இதுல வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போடுவேன். அண்ணன் பேசுற மாதிரி எந்த மாதிரி பேச கிடையாது. சரி சரி சரி. குரல் கொடுத்தாக்க மற்றவங்க பயப்படுறாங்க. இப்ப நாங்க இதுல போடுறோம் மேல இடத்துக்கு. கட்சிக்காரன் பயப்படுறாப்ல. சரிண்ணா, சரி சரி, நீங்க மாத்தி போடுங்க.